ஐஸ்வரா கத்துப்பி வந்து பிள்ளைகளே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆண்டு உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களை அடையாளங்களையும் நிறைய ஓமைகள் மூலியமா ஆண்டு நிறைய விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா சதுசேயர் வந்து ஆண்டவரே இந்த மாதிரி எங்கள் உயிர்த்தெழுதலை குறித்து எங்களுக்கு விளக்க சொல்லணும். அவங்க உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க. அதனால இயேசுகிட்ட கேட்குறாங்க உயிர்த்தெழுதலை குறித்து எங்களுக்கு விளக்க சொல்லணும். பார்த்தீங்கன்னா அப்போ மோசி காலத்தை என்ன ஆண்டு கட்டளையிட்டு இருப்பாருன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி அந்த கணவனும் அங்கே இறந்துட்டாங்கன்னா அந்த கணவன் சந்தானம் இல்லாமல் கணவன் குழந்தை இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. குழந்தை இல்லாமல் ஒரு கணவன் இறந்துட்டானா அந்த அந்த வீட்டில் ஒரு சந்தானம் உருவாக்குவதற்காக அவனுடைய கணவனுடைய சகோதரனை அவன் கல்யாணம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு முறை வந்து மோசி முறை இருந்துச்சு இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த சகோதரிக்கு 7 அந்த சகோதரன் அவங்க கூட போன சகோதரர் கல்யாணம் பண்றாங்க. ஆனா 7 சகோதரர் சந்தானம் இல்லாம இறந்துடுறாங்க. அப்ப இந்த சகோதரி இறந்துடுறாங்க. அப்ப உயிர்த்திருந்த நாள்ல யாருக்கு அந்த மனைவி கணவனுக்கு அந்த மனைவியா இருப்பா? 7 பேத்துக்கு குழந்தை இல்ல. 7 பேரும் மனைவி கல்யாணம் பண்ணியிருந்தா, எந்த கணவனுக்கு மனைவியா இருப்பா உயிர்த்திருந்த நாள்ன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஆண்டவர் அதுக்கு பிரதியுத்தரமா சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கீங்க? வேத வாக்கியங்களை அறியாதவர்களா இருக்கீங்க. அது மாத்திரம் இல்ல தேவனுடைய வல்லமையை உணராதவர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த நாள்ல கொள்பவனும் கொடுப்பவனும் யாருமே இருக்க மாட்டீங்க. அங்க போய் உயிர்த்தெழுந்து நீங்க பரலோகத்துக்கு போகும்போது அங்க கொள்பவனும் கொடுப்பவனும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பரலோகத்துல தேவ தூதர்களைப் போல இருப்பார்களாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாள்ல நீங்க கூட நான் மரித்தா இன்னைக்கு எனக்கு கணவன் மனைவி குடும்ப பிள்ளைகளா இருக்கோம். ஆனா நம்ம எப்படி இருப்போம்னா பரலோகத்துல எல்லாரும் தேவ தூதர்கள் போல இருக்க முடிய இந்த உறவு முறையெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனா பரலோகம் இது மூலியமா நம்ம அவர் கேட்டோம்னா நம்ம வந்து சத்தியத்தை கற்றுக்கொள்றோம். நம்ம கூட அநேக கேள்விகள் இருக்கலாம். இன்னைக்கு நான் உலகத்துல உறவு சொந்த பந்தத்துல இருக்கிறோம். ஆனா பரலோகத்துல போய் எப்படி இருப்போம்? கேள்வியோட இருப்பீங்க. இந்த நாள்ல வசனத்து மூலம் நம்ம விளக்கிக் கொள்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா பரலோகத்தை எப்படி இருப்போம்? தேவ தூதர்களை போல நம்ம எல்லாரும் தேவ தூதர்கள் போல இருப்போம். அங்க போய் உறவு முறைகளை எதுவும் கிடையாது. இந்த வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஆசைப்பட்டுக்கோங்க. பிரைஸ் காட் பிளஸ்.